ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் நாம் ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலைமையில் அவர்கள் பாடி துதித்தார்கள், அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். அதன் மூலியமாய் அவருடைய சங்கிலிகள் கலன்று போனது. சிறைச்சாலையில் அவர்கள் நிரந்தரமாய் இல்லை. யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு அடிமையாய் அவன் கொண்டு போகப்பட்டாலும், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் அவனுடைய சிறைச்சாலை வாழ்க்கை நிரந்தரமாயில்லை. ஒரு நாள் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். நீங்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தர் உங்களையும் சிறைச்சாலையின் சூழ்நிலைமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த சரணத்தை திரும்ப பாடுவோமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சேர்ந்து பாடுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கடைசியா சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய நாமம் உயரணும், மேன்மை அடையணும், நான் உண்மையே பாடுவேன். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்களுடைய துதிகளின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுவீராக. நாங்கள் துதிக்கும் போது எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மூலியமாய் கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. அவர்கள் துதிக்கும் போது அவர்களோடு கூட அசைவாடுவீராக. ஆண்டவரே தகப்பனே, அவருடைய துதிகளிலே வாசம் பண்ணுவீராக.
ஆண்டவரே, அவர்கள் செய்கிற துதிகளின் மூலியமாய் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயரட்டும்பா. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிங்கத்தின் கெபியானாலும், ஆண்டவரே, தீச்சூளை நடுவிலானாலும், ஆண்டவரே, தப்புவிக்க நீர் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சொல்லுங்க. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாய் பெருங்காற்றுகள் உங்கள் வாழ்க்கையில் அடங்கும். எந்த கடலானாலும் உங்களுக்கு அடைக்கப்பட்ட தடையாயிருந்த அந்த கடல் செங்கடலாக இருந்தாலும் சரி, எந்த கடலாக இருந்தாலும் வழி திறக்கும். உங்களுக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். கர்த்தர் நிச்சயமாய் தீச்சூளையிலும் சிங்கத்தின் கெபியிலும் நம்மை தப்புவிக்க தானியேலை தப்புவித்த தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்புவித்த தேவன் உங்களையும் தப்புவிப்பார், என்னையும் தப்புவிப்பார். விசுவாசத்தோடு கூட கர்த்தரை தொடர்ந்து நீங்கள் வீடுகளிலே ஆராதிங்க, ஜெபிங்க, வேத வசனங்களை தியானிங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தி இருக்கிறீங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவரை கனம் பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவரை உயர்த்தி பாடியிருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறிது நேரம் உம்மை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில்
வைக்கப்பட்டிருப்பதாக ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திர ராஜா. சிங்க கெபியானாலும் தீச்சூளையானாலும் ஆண்டு தகப்பனை பெருங்காற்றானாலும் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே அவருடைய குடும்பத்தோடு கூட அவர்களுடைய பிள்ளைகளோடு கூட போக்கிலும் வரத்திலும் எந்நேரமும் இருந்து கர்த்தர் நீர் நன்மையாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே.